श्रीशैलेशतया भात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवनं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये ज्ञानभक्त्यार्त्यवैराग्यं रामानुजपदाश्रितं पञ्चमोभायसम्बन्धं संयमीन्द्रं नमाम्यहं श्रीवत्सवंशवरसागरपूर्णचन्द्रं सौगन्धकाननवरेण्यकृपाकटाक्षं श्रीमत्कृपालुवरवेङ्कटसेवनिष्ठं श्रीमच्छठारियतिराजमुनिं भजामः. ஆடிப்பூர கொண்டாட்ட நன்னாளில் நம்ம ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சில விஷயங்கள். கர்க்கடே பூர்வ பல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் नीलादुङ्गस्तनगिरिधरीं सुप्त उद्बोध्य कृष्णं पारार्त्यं संसृति सदशिरसिद्धमध्याभयन्तीं सोशिष्टायां सृजनिकलितां या बलात्कृत्य भुङ्क्ते गोधादस्यै नम इदं भूय एवास्तु भूयः. ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வேதுமில் குரவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து. கருடாழ்வாருடைய அம்சமாக பிறந்தவர் பெரியாழ்வார். அவர் நந்தவன கைங்கரியம், அதுதான் அவருடைய பிரதான கைங்கரியம். அவர் பகவானை சித்தத்தில் நிறுத்துவர் அப்படிங்கிறதுனால விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற திருநாமம் பெற்றவர். ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அவனே பரம்பொருள் அப்படின்னு நிரூபணம் செய்து பட்டர்பிரான்கிற பட்டத்தை வென்றவர். எம்பெருமானுக்கு கண்ணிச்சல் பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மங்களாசாசனம் செய்தவர். ஆச்சாரியனை பற்றி கொண்டே எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படிங்கிறத உலக மக்களுக்கு காட்டி கொடுக்கவே ஆண்டாள் விஷ்ணு சித்தருக்கு திருமகளாய் அவதரித்தார். திருமகள், மண்மகள், ஆயர்மகள் அப்படிங்கிற 3 பேருமே திருமாலுக்கு தேவிமார். அதில் இந்த மண்மகள் ஆண்டாளா பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு குழந்தையாக திருவாடிப்பூர நன்னாளில் தோன்றினார். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்னு சொல்கிறார். கண்ணன் பிறந்தது முதலாகவே அவனை தாலாட்டி சீராட்டி நல்ல அவனுடைய மாயச்செயல்கள் பெருமைகள் எல்லாம் பாடினவர் இல்லையா பெரியாழ்வார். அதை கேட்டு இவ வளர்ந்துருக்கா. அதனால் அவளுக்கும் அந்த கண்ணன் மேலே ஈடுபாடானது ஜாஸ்தி. 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாலை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு சொல்கிறார் மணவாள மாமுனிகள். அதாவது இங்கே 5 குடி அப்படிங்கிறது 5 குடி அப்படின்னு சொல்லுவாள். முதல் 3 ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் திருமழிசை பிரான், அப்புறம் நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார். இந்த 5 குடிக்கும் இவள் தான் ஒரு பெண்மகள் அப்படின்னும். 5ம் குடி அப்படின்னு எடுத்துட்டா இப்போ எல்லா ஆழ்வாருமே பெருமாளுக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்னு ஒரு அஞ்சக்கூடிய குடியில் இருப்பவர்கள். அதனால் 5ம் குடி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஆண்டாள் இயற்றிய பிரபந்தங்கள் அப்படின்னு பார்த்தா 2. ஒன்று திருப்பாவை, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. இந்த திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, திருவாய்ப்பாடியில் மார்கழி மாதத்தில் பெண்கள் நோன்பு நோற்றார்கள். காத்தாயினி விரதம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த அனுபவத்தை தான் அந்த காத்தாயினி விரதம் அந்த நோன்பை அனுகரித்து அந்த அனுபவத்தை திருப்பாவையாக பாடினார். ஸ்ரீவல்லிபுத்தூரிய ஆயர்பாடியா
வடபெரும் கோயிலானுடைய நந்தகோபால் மாளிகையாகவும் தோழிமார்கள் எல்லாம் கோபிக கன்னிகளாகவும் கருதி இந்த பிரபந்தத்தை அருளி செய்தார். அதாவது நோன்பு அப்படிங்கிற ஒரு பெயரை இட்டுக்கொண்டு அடியார்களை முன்னிட்டு சென்று பிராட்டிய புருஷகாரமாக கொண்டு பகவானை எழுப்பி, உனக்கே அடிமையாக இருக்கிற இந்த ஆத்மா அதை வேறு எதுவும் பண்ணிடாமல் வேறு எதுலேயும் ஆசைப்படாமல் இருக்கும்படி செய்து அங்கீகரித்து அந்த ஸ்வரூபத்துக்கேற்ற கைங்கரியம் அப்படிங்கிற அந்த புருஷார்த்தத்தை கொடுத்து காலதத்துவம் உள்ளவரையிலும் ஆத்மா உள்ளவரையிலும் கைவிடாமல் கிருபை செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த திருப்பாவை. இந்த நூல் 3 பகுதியாக இருக்குது. முதல் பகுதியில் 5 பாசுரங்கள். அது உயிர் பாசுரம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு பாசுரத்துலேயுமே ஒரு நிலையை காமிக்கிறது. பரத்துவம், யூகம், விபவம் அப்படிங்கிற மாதிரி நிலைகளை காமிக்கிறது. ரெண்டாவது 6லேருந்து 15 முடிய இருக்கிற பாசுரங்கள் 10 பாசுரங்கள் அடங்கும். இதில் என்ன சொல்கிறான்னா, தமக்கு முன் தோன்றிய ஆழ்வார்களையும் பின் தோன்றிய ஆழ்வார்களை எல்லாம் ஞானத்தால் அறிந்து எழுப்புவதாக உள்ளுரை பொருள் இருக்குது. செல்வம், செயல், குணம் இதனால் அந்த 10 வகைப்பட்ட சிறுமிகளை அஞ்ஞான துயில் என்று ஞான விழிப்பிற்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது வெளிப்படை பொருளாக தெரிகிறது. 3ஆம் பகுதியில் இந்த ஆயர் சிறுமியர் இருக்கா இல்லையா, அவளை எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு தகுதி உடையவராக செய்கிற பகுதியாக இருக்குது. ஆக இந்த பிரபந்தத்தில் அஞ்ஞானத்தில் ஆய்ந்து கிடக்கும் அந்த ஆன்மாக்களுக்கு ஞானம் ஊட்டி அந்த இறைவனோடு கலந்து பேரின்பம் அனுபவிக்க செய்வதை விளக்குவது. அதாவது அர்த்த பஞ்சகம்னு சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்வர ஸ்வரூபம் 1லேருந்து 5 பாசுரங்கள். அப்புறம் ஆன்மாவோட ஸ்வரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபம் 6லேருந்து 15, பகவத் ஸ்வரூபம் அது 16லேருந்து 20. என்ன பகவத் ஸ்வரூபம்னா ரக்ஷத்வம் 14லேருந்து 20. அப்புறம் ஆன்மாக்களை கையேற்று நிற்கும் நிலையும் உபாயமாகிய பிரபத்தி அது 20லேருந்து 21லேருந்து 25. அப்புறம் லாஸ்ட்டில் வீடு பேர் அடையிறது 26 to 30. இதெல்லாம் இதில் உணர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த இது என்ன எழுதினா அப்படின்னு கேட்டால், நாச்சியார் திருமொழி. இந்த நாச்சியார் திருமொழியில் 14 திருமொழிகள் இருக்கின்றன. ஸோ முதல் தையொரு திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிராணிக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே அப்படின்னும், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உறுதியை தெரிவிக்கிறாள். அதான் அந்த குழந்தையிலேருந்து அப்பாவுடைய விஷயங்களை கேட்டு 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 என்னுடைய அந்த மார்பகங்கள் அது பக்திக்கு சொல்லுவாள். அது அந்த எம்பெருமானுக்கே ரங்கநாதனுக்கே சமர்ப்பிக்கணும்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு சொல்லிட்டா மன்மதன் கிட்ட சொல்கிறாள். இதுதான் என்னோட நான் உறுதியாக இருக்கேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள். 2ஆம் திருமொழியில் சிறுமியர் கண்ணனுடைய சிற்றில் சிதையேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்றனர். உன்னோட வரவை எதிர்பார்த்து நாங்கள் சிற்றில் இழைக்கலை, காமதேவனுக்காக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், அதனால் நீ இதை அழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது கண்ணனுக்கு என்ன ஆகுது, என்னை விட்டுட்டு மற்றவாளை பற்றாளா அப்படிங்கிற மாதிரி, அவாக்காலில் விழறாளா அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. அதனால் அவன் அந்த சிற்றிலை அழிக்கிறதுல மும்முரமாக பண்ணுறான் அப்படிங்கிறது. 3ஆம் திருமொழியில் அந்த பெண்கள் எல்லாம் நீராடுவதற்காக பொய்கைக்கு போகிறான். அப்போ அந்த பெண்களுடைய கூரைகளை எல்லாம் கவர்ந்து அந்த கண்ணன் எடுத்துன்னு போய் ஒரு மரத்தில் உட்காந்துன்றான். ஹாப்பியாக உட்காந்து குழல்லாம் வாசின்னு இருக்கு. அந்த பெண்கள் உடைகளை தருமாறு கெஞ்சுவதாக அமையிறது. கோழி அழைப்பதன் முன்னம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பாசனமாக அழகாக அந்த எம்பெருமான் கிட்ட எங்களுடைய கூரையை பணித்தருளாய் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான். 4ஆம் திருமொழி அப்படிங்கிறதுல எம்பெருமான் தன்னோட சேரணும் அப்படின்னு வேண்டுகிறார். என்னுடைய துவரையை அறிந்து என்னை தன்னோடு அணைத்து கொள்ள வேண்டும்,
எம்பெருமானின் கிருஷ்ணாவதார சேஷதங்களெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட அவன் தன்னை நாடி வந்தானாகில் கூடிடு கூடலே அப்படிங்கிறார். கூடல் அப்படின்னா குறி பார்த்தல், இரண்டு இரண்டு சுழிகளாக எண்ணி இரட்டைப்படையாக வந்தால் காரியம் கூடும் அப்படிங்கிறதும், ஒத்தைப்படையாக இருந்தால் காரியம் கூடாது அப்படிங்கிறதும் அவன் விஷயங்கள் எல்லாம் சொல்லி கூடிடு கூடலே கூடிடு கூடலே அப்படின்னு கேட்குறான். 5வது திருமொழியில் எம்பெருமானை கூய் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிலை வேண்டுறான். அந்த கீர்த்தி பொருந்திய அந்த திருமாமகள் கேள்வனை ஆசைப்பட்டு இவ்வாறு வருந்துகிறேனே, அவன் திருவடிகளில் தலை சாய்த்த பின் அடியாரின் துயரத்தெல்லாம் அவன்தானே பார்த்துக்கணும், அவன்தானே இது பண்ணணும், ஆனால் இங்கே நான் துக்கப்படுகிறேனே அப்படிங்கிற வகையில் இந்த பதிகத்தில் இந்த திருமொழியில் கூறுகிறார். என் பவளவாயன் வரக்கூவாய், என் வேங்கடவன் வரக்கூவாய், உலகளந்தான் வரக்கூவாய் அப்படின்னுட்டுலாம் கேட்குறா. 6ஆம் திருமொழியில் வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரண நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணபிரானை மணப்பதாக தான் கனா கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கு கூறுறான். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை புகுத கனாக்கண்டேன் அப்படிங்கிறான். மணமாலை அந்தரிச்சூட்ட கனாக்கண்டேன் அப்படிங்கிறான். கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் அப்படிங்கிறான். இந்த வாரணமாயிரம் பாடல் கல்யாணங்களில் சீர்பாடலாக பாடப்பெறுகிறது. சீர்பாடி கழிவின் கழிப்போமே அப்படிங்கிற மாதிரி இந்த வாரணமாயிரம் ரொம்ப விசேஷமான திருமொழியாக அமைகிறது. அடுத்தது 7ஆம் திருமொழி. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்பொட்டு கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னு அந்த சங்கை எம்பெருமானுக்கு சுற்றமாக்கி அந்த சங்கு கிட்ட போய் எம்பெருமானின் விஷயங்களை எல்லாம் கேட்குறா. எம்பெருமானுடைய அந்த திருவதரம் எப்படி இருக்குது, அவனுடைய அதரம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஞ்ச சன்னியத்துக்கிட்ட கேட்குறா. எம்பெருமானுடைய கையிலேயே எப்போவும் இருந்துட்டுருக்கியே, அவனோட வாயமுத உறிஞ்சிட்ருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சங்கரையா உன் செல்வம் சால பெரிது அப்படிங்கிறா. செல்வம் அப்படின்னா எம்பெருமான்கிட்டேயே இருக்கிற அந்த சங்கு பெற்ற போகம் அது தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருந்துறா. எல்லாரும் உண்மையில கோபமாக இருக்கா பாஞ்சசன்யமே அப்படிங்கிறா. தேவிமார்கள் எல்லாம் என்ன பண்ணுறா, எப்போ நீ அவனை விட்டு பிரியாத அவனுடைய கையிலேயே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை எல்லாரும் பூசல் குற்றம் சொல்லுகின்றனர், பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த சங்கை பார்த்து ரொம்ப அழகாக சொல்கிறா அந்த திருமொழியில். அடுத்தது 8வது திருமொழியில் மேகத்தை தூது விடுறா. யார்கிட்ட அப்படின்னா திருவேங்கடவன் கிட்ட. வெண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கால் அப்படின்னு அழைச்சி அந்த திருவேங்கடத்தில் உலவுகின்ற மேகங்களே அடிவீழ்ச்சி விண்ணப்பம் அப்படிங்கிறா. உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாவி தங்குமென்னு உரையீரே அப்படிங்கிறார். அதாவது அவன் ஒரு நாளாவது என்னுடன் இருந்து என்னை அணைப்பானாகில், ஏன்னா அந்த ஒரு தாபம் ஜாஸ்தியாகிட்டே போயின்ட்டுருக்கு. கொஞ்சமாக அந்த தாபமானது ஏறிக்கொண்டே போயின்ட்டுருக்கிறது. அவன் முகம் காட்டவில்லையே, வரவில்லையே, பார்க்கவில்லையே அப்படின்ட்டு. அதனால் அவன் ஒரு நாளாவது என் கூட இருந்து என்னை அணைப்பானாகில் என்னுடைய உயிரானது நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் அந்த எம்பெருமான் கிட்ட சொல்லுங்கோ அப்படிங்கிறா. ஒரு பெண்ணை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே அப்படிங்கிறா. அவன் எல்லாருக்கும் உதவுபவன், சரணாகத வத்சலன் இல்லையா, காருண்யம் அப்படிங்கிறது அவன்கிட்ட நிறைஞ்சிருக்கு இல்லையா. அப்படி இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு பெண்ணான என்னை வதைக்கிறான் அப்படிங்கிறது யாராக்கிட்டையாவது வெளியில் தெரிஞ்சால் இந்த வையகத்தார் மதிப்பாளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற படுக்கையில் படுத்துன்னு இருக்கிறதுனால அவனுக்கும் பாம்பு போல் 2 நாக்குகள் இருக்குது அப்படிங்கிறா. அதாவது அப்படின்னு சொல்கிறா. ரக்ஷத்வத்தை மறந்து அந்த ஸ்வரூபத்துக்கு ஹானி விளையிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவன் ரட்சிக்கணும் இல்லையா, சரணாகதின்னு ஒருத்தர் அடைச்சா அதை ரட்சிக்கிறது அது எம்பெருமானுடைய பொறுப்பு. அதை அவன் செய்யலையே, அவனுக்கும் பாம்பு போல் 2 நாக்கு இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது எல்லாமே ஒரு தாபத்தால் வருகின்ற சொற்கள்.
இவ்வளோ அழகாக நம்ம அது உள்வாங்கிக்கணும். 9ஆம் திருமொழியில் திருமாலிருஞ்சோலை மலை, அந்த மேகத்தை தூது விட்டால் அங்கேயும் ஒன்றும் நடக்கலை. உடனே திருமால் இருஞ்சோலை மலை, அதையாவது கண்ணால் சேவிக்கலாம், அப்படியாவது ஆறி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அந்த பட்டுப்பூச்சிகள் எல்லாம் அந்த மலையை சூழ்ந்து மறைக்கின்றது. ஸோ அந்த மாதிரி அந்த திருமொழியை ஆரம்பிக்கிறா. திருமாலிருஞ்சோலை மலைச்சாரலில் அந்த பூத்த மலர்களும் மற்ற விஷயங்களும் அவனுடைய மேனியையும் அதரத்தையும் அப்படியே ஒத்து இருக்குது அவனை ஞாபகப்படுத்துகின்றன அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான். அப்புறம் கைங்கரிய பிரார்த்தனையில் ஊன்றி போய் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பிராவி வைத்தேன், 100 தடா அக்கார வடிசல் சொன்னேன், இன்று வந்து இத்தனையும் கொல்லுங்களோ அப்படின்னு கேட்குறா. ஸோ அது கேட்குறா. அது கேட்டு அந்த கைங்கரிய இதில் ஊன்றி போகிறா. ஸோ இதை தான் ராமானுஜர் வந்து இந்த திருப்பாவை எல்லாம் அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது இது வரும்போது நிஜமாகவே அவர் வந்து திருமாலிருஞ்சோலையில் அந்த விஷயங்களை செய்தார், 100 தடாவில் வெண்ணையும் அக்கார வடிசையும் சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால தான் அவருக்கு கோவில் அண்ணன் அப்படிங்கிற பெயர். கோவில் அண்ணரே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கூப்பிடுறார். அதனால தான் அவர் ஆண்டாளுக்கு அண்ணன் என்று சொல்லப்படுகிறார். 10வது திருமொழியில் எடுத்துட்டோம்னா கார்காலத்தில் மலர்கின்ற அந்த காந்தால் பூ எம்பெருமானுடைய நிறத்துக்கு ஏற்றாற் போல கருமையாக இருக்குது. அதுவும் பார்த்து அவளுக்கு வேதனையை கொடுக்கிறது. பல விஷயங்கள் வேதனையை கொடுக்கறது அவளுக்கு. 11வது திருமொழியில் என்ன சொல்கிறா அப்படின்னா, தாமுகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ, யாமுகக்கும் எம் கையில் சங்கமும் ஏந்திழையீர் அப்படின்னு சொல்லிட்டு காமன் காலில் விழுந்து மேகங்களை தூதுவிட்டு என்ன செஞ்சும் அந்த கண்ணன் முகம் காட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வருந்துறா. இந்த திருமொழியில் பாஞ்சசன்யத்தை அவன் கையில் எப்போவுமே வச்சிருக்கா போல என் கைவளைய நானும் வைத்திருக்க ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவன் கைவளை கயிற்றின் போயிட்டான். அவன் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அழகான அந்த வராக அவதாரம் கடலில் புகுந்து ஒரு ஸ்வேத வராகமாக பூமி பிராட்டி எடுத்து கொண்டு வந்து பழையபடியை பிரித்து எல்லாம் பண்ணின விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த பூமி பிராட்டி பல காலம் அந்த நீரின் அடியில் இருந்தனால பாசி தூர்த்து அப்படின்னு சொல்கிறான். எம்பெருமான் முகம் காட்டாத ரோஷத்தின் மிகுதியால் மானமிலா பன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறா. உடனே சமாளிச்சுக்கிறா, ஆஹா நம்ம வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு. தேசுடைய தேவர் அப்படின்னு சொல்லிடுறா. பேசி இருப்பனகள் என்ன அப்படின்னு கேட்டால் அது வராக சரம ஸ்லோகம். சரீரம் மனம் எல்லாம் வந்து ஒரு பாங்காக இருக்கும்போது, அந்த தாதுக்கள் எல்லாம் ஒரு நிலையில் இருக்கும்போது என்னை ஒருவன் ஸ்மரிப்பானாகில் அவன் மூச்சடங்கி அந்த பாஷ்டான சந்நிபம், அவன் வந்து ஒரு மரக்கட்டையை போல இருக்கும்போது அவனுடைய அந்த கபம் வாதம் பித்தம் அதெல்லாம் ஒரு சேர இல்லாமல் அவன் அந்த கடைசி நிலைமையில் இருக்க சமயத்தில் நான் அவனை ஸ்மரிப்பேன், அவனுக்கு நற்கதியை அளிப்பேன் அப்படின்னு கூறினான். அதனால் அந்த பேச்சுக்கள்லாம் என்கிட்ட பலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுலேயே கிருஷ்ண சர்ம ஸ்லோகமும் வரும் இன்னொரு பாசுரத்தில். அடுத்தது 12ஆம் திருமொழி. மாதவனுடைய விஷயமாக அவனை விட்டு பிரிய முடியாது, அவன் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுனால தோழிகளோ அன்னைமார்கள் கூறுறதெல்லாம் ஊமையும் செவிடனும் கூடி வார்த்தை சொல்லிக்கொள்வது போல, எனக்கு அதெல்லாம் என் காதில் விழாது, எனக்கு நன்மை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை கொண்டு போய் அந்த கண்ணன் இருக்கிற இடத்துல விடுங்கோ அப்படிங்கிற. மதுரைபுரத்துக்கு என்னை உய்த்திடுமீன், யமுனை கரைக்கு உய்த்திடுமீன், பத்த விலோசனத்து உய்த்திடுமீன், கோவர்தனத்துக்கு என்னை உய்த்திடுமீன், துவராவதிக்கு உய்த்திடுமீன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றத்தாரை நோக்கி வேண்டுகிறார். 13வது திருமொழி. இதில் என்ன கேட்குறா அப்படின்னா, தாய்மார்கள் வந்து அவளை பார்த்து ஒரு ஹிதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த புண்ணில் புளி சேர்த்தது போல் இருக்குது. எனக்கு நீங்கள் நிஜமாகவே நன்மை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனுடைய பீதாம்பரம், தன்னந்துழாய், வனமாலை இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் கொண்டு வாங்கோ
அவன் வாயில் ஊறிய நீரை கொண்டு வந்து என்னுடைய இழப்பை நீக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக சொல்கிறான். அப்புறம் 14ஆம் திருமொழியில் வந்து ஒரு தாயானவள் அந்த குழந்தைக்கு நன்றாக பசிக்கும் வரை சோறிடாது இருப்பது போல, ஏன்னா அப்போ தான் பசித்த குழந்தை நிறைய சாப்பிடும் அப்படிங்கிறது. இவளுடைய ஆசையை வந்து கடல் போல் பெருக்கி அதுக்கப்புறமா வந்து அவருக்கு முகம் காட்டணும் அப்படின்னு இருக்கான். ஸோ அப்படி அந்த கடல் போல் பெருக்கிய கண்ணனை பிருந்தாவனத்திலே கண்டதாக இந்த பாசுரத்தில் கூறுகிறார். கண்ணன் அவதரித்த அந்த வடமதுரைக்கு சிறிது தூரத்தில் யமுனா நதிக்கரையில் அந்த கண்ணன் வளர்ந்த கோகுலத்தில் பூதனை வந்தது, அப்புறமா மருத மரம் முறிந்த பின்னு, அப்புறமா வந்து அவற்றையெல்லாம் கண்டு அஞ்சி அவள் வந்து பிருந்தாவனத்துக்கு போய் குடியேறினான். ஸோ நந்திகோபார் வந்து நெருஞ்சிக்காடாக இருந்த இடத்த கிருஷ்ணனோட ஸ்பரிசத்தால் செழிப்பாகி அது பிருந்தாவனமாக மாறியது. வனமாலை அசைய தன்னோர் 1000 பிள்ளைகளுடன் விளையாடுபவனை பிருந்தாவனத்தில் கண்டோமே, ஏலா பொய்கள் உரைப்பவனை கண்டீரோ அப்படின்னு கேட்டால் பிருந்தாவனத்தில் கண்டோமே அப்படிங்கிறா. கடல் போன்ற நிறமுடைய மீனுக்கு எதிராக வெண்மையான சங்கை ஏந்திய பிராட்டியருடனான பெருமானை எங்கே கண்டீர்கள் அப்படின்னு கேட்டால், அழகாக அந்த குழல்களை எல்லாம் தோளில் அசைய அசைய அவன் பிருந்தாவனத்தில் விளையாடின்னு இருக்கான் பார்த்தோம் அப்படிங்கிறான். ஸோ பிருந்தாவனத்தில் கண்ணனை சேவிக்க பெற்றதை பெரியாழ்வாருடைய மகளான ஆண்டாள் அருளிய இந்த பாசுரங்கள் பிறவி நோய்க்கு மருந்தாகும். இதை சிந்தையில் கொண்டு அனுசந்திப்பவர்கள் எம்பெருமானின் திருவடிக்கு என்னாலும் பிரியாமல் இருந்து நித்தியானுபவம் பண்ண பெறுவார்கள். பட்சிகளையும் மேகங்களையும் தூது விட்டதில் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும். ஆச்சாரியர்களை பக்ஷி மேகம் அப்படின்னு கொள்ளணும். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆச்சாரிய சம்பந்தம் தான், அவருடைய அருள் தான், அவருடைய ஆசி, இதெல்லாம் இல்லாமல் எம்பெருமானை நேரடியாக தொழவும் முடியாது, அடையவும் முடியாது. ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் எம்பெருமான் வசப்பட மாட்டார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடைய குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமகள் குழினன் தானே வைகுந்தம் தரும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாளுடைய முதல் ஆச்சாரியன் அவருடைய தகப்பனாரான பெரியாழ்வார். நாச்சியார் திருமொழியில் ஒவ்வொரு 10 பாசுரம் முடியும் போதுமே பெரியாழ்வார ஆச்சாரியாராக முன்னிறுத்தி அவருடைய பெண் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார். மற்ற ஆழ்வார்களின் பிரபந்தத்தை விட ஆண்டாளோட பிரபந்தம் சிறப்பாக பேசப்படுறது அப்படின்னா இந்த ஆச்சாரிய சம்பந்தம் கூறி பாடப்பட்டதுனாலேயே இதற்கு வந்து பெருமை அப்படின்னு சொல்லுவோம். திருவாடி பூரத்தில் ஜெகத் துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தவறுகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தனை.